வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். அதாவது ஒரு சில நபர்களை இந்த இடத்துல ஓரளவுக்கு தாங்க ஹைப் ஏத்தி விடணும். நல்லா பயங்கரமா ஹைப் ஏத்தி விட்டு, அவர் அப்படி சூப்பரா காமெடி பண்ணிட்டாரு. இவர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்ட்டு நல்லா ஃபேமோடைய உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம், என்னங்க இந்த ஆளு இப்படி பேசுறாரு? என்னங்க இவரு தீண்டாமைய இந்த காலத்துல இப்படி அவர் திணிக்கிறாரு? அப்படின்ட்டு அப்புறமா பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் அந்த ஆள நிறுத்தவே முடியாது. நான் ஏன் இந்த மாதிரி பேசுனேன்றத லாஸ்ட்டா உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா விளக்குறேன். முதல்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு? ஏன் சடார்ன்னு இப்படி பேசிட்டு அப்படின்ட்டு நீங்க என்ன வியந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. ரீசென்ட்டா சென்னையில இருக்கக்கூடிய நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா? இவர் போயிட்டு ஒரு புகார் குடுக்குறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு 3 பேர் மேல. மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் அப்படின்ட்டு இந்த 3 பேரும் சோசியல் மீடியா சார்ந்து, இந்த டிவி சேனல் சார்ந்து எவ்வளவு பிரபலமானவர்கள் அப்படின்ட்டு நான் ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லி தெரிய வைக்க வேணாம். இந்த 3 பேர் மேல போயிட்டு இந்த திவாகர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தனியார் டிவி சேனல் செட்டுல வச்சு என்னை இரும்பு கம்பியால தாக்குனாங்க, அசிங்கமா திட்டினாங்க, பூச்சி போட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்ட்டு பல குறிப்புகளை வச்சு கம்ப்ளைண்ட் லெட்டரா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவர் குறிப்பிட்டார் இல்லையா, கானா வினோத், மாகாபா, புகழ், இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க 3 பேரும் செய்தியாளர்கள் சந்திப்புல திவாகர் அவர்கள் மேல பல கம்ப்ளைண்ட் அவங்க பதிவு பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாகாபா ஆனந்த் அவர்கள், கானா வினோத் அவர்கள், புகழ் அவர்கள் 3 பேரும் அந்த பிரஸ் மீட்ல என்ன கம்ப்ளைண்டா பதிவு பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் செட்ல அங்க இருக்கக்கூடிய சீரியல்ல நடிக்கக்கூடிய பெண்கள் கிட்ட தவறுதலா நடந்துக்கிறாரு. அவங்க மேல கை போட்டுக்கிறாரு. கை போட்டுக்கிட்டு என் கூட ஒரு நாளைக்கு வரையா அப்படின்ட்டு அவர் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் என்னங்க சரியா இருக்கு? அவர் பண்றது ரொம்ப தப்புங்க. இப்படியெல்லாம் சொல்லி கானா வினோத், புகழ், மாகாபா ரீசெண்ட் செய்தியாளர்கள் சந்திப்புல திவாகர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டை அடிக்கிருந்தாங்க. அதன் பிறகு இவர் இந்த திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு அவர் திருப்பியும் இன்னொரு புகார் கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன தாக்கிட்டாங்க, என்ன அசிங்கமா திட்டாங்க, குச்சி புட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்ட்டு இங்க நசரத்பேட்டையில சென்னையில ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் மதுரையில ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதும் இல்லாம அவர் அதற்கண்டு டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டு பேசியிருக்காருங்க. அவர் பேசி அவர் பதிவு பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் திருப்பியும் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. இப்படிதான் தவறுதலா பேசுங்க. ஒருத்தவங்களை லோக்கல் இந்த மாதிரி தப்பா சொல்லிதான் பேசுவீங்க. என்னையா ஒரு நியாயத்துல கூட நீ இவ்வளோ சர்ச்சையா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளும் இந்த இடத்துல கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இது போன்ற இவருடைய பேச்சுக்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சமா ஆதரவுகளும் நிறைய பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுமா கத்துக்கணும்? அதாவது மக்களை நம்மள ஒரு சிலர் மடைமாற்றம் செய்யறாங்க, நம்மள ஏமாத்துறாங்கன்றது கிளியர் கட்டா தெரியுதுங்க. ஒருத்தர் பேசுறது சரியில்லை, அவருக்கு டாக்ஸிக்கா இருக்காரு, அவர் வந்தாலே சர்ச்சை ஆகுது, ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு ஒரு நபர் இருக்காருன்னா, அவர் ஏன் ஷோஸ்குள்ள கொண்டு வரணும்? அந்த இடத்துல எதுக்கு கான்ட்ரோவர்சி வரணும்? சண்டைகள் வரணும்? அதன் மூலமாக ஏன் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகணும்? யோசிச்சு பாருங்களேன். இது பின்னாடி ஏதோ ஒண்ணு சிங்க் ஆகுதுல. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டிஆர்பி, இல்லையானா பப்ளிசிட்டி, இல்லையானா அந்த ப்ரொமோஷன்ஸ் இப்படின்ட்டு பல வகையான விஷயங்கள் இருக்குங்க. அதாவது அவர் டாக்ஸிக்கா இருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணுவாரு. அவர் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணா, இதன் மூலமாக நம்ம ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில டிவி சேனல்ஸ்கள் இடம் கொடுத்துடுறது. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. கடைசியா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த நபரையே வெளியே தள்ளி விட்டுறது. இது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. அதாவது ஒரு நபர் வராரு, அவர் வந்தாலே பிரச்சனை அப்படின்னு தெரியுது, அப்புறம் ஏன் அவரை உள்ள விடணும்? அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆகணும்? அதே சமயத்துல சகிலா அவர்கள் இந்த இடத்துல தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. புகழ் அவர்கள் கிட்ட பேசும்போது சகிலா அவர்கள் சொன்னதாக சில தகவல்கள். எங்க அவரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களை கண்டுக்காம விட்டாலே அவர் ஒன்றும் பேசாம அவர் இருக்கிற இடம் தெரியாம போயிடும்ல. அதை விட்டு அவரை சீன்றன் பேர்ல, கூத்திரம் குடையான்ற பேர்ல இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில பேசி ஸோ ஏதோ ஒரு முன்னேற்றம் கண்டுட்டு இருக்காரு இல்லையா? பேசாம அவரை பத்தி பேசாமே அமைதியா விட்டுறலாம்ல. இதெல்லாம் தேவையா? இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறது இந்த இடத்துல வரவேற்கத்தக்கது. அதாவது நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கா, அவங்கள பத்தி என்ன வேணா பேசலாம், என்ன வேணா ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனா ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பேசாம கண்டுக்காம அமைதியா விட்டுட்டாலே போதும். அது ஒண்ணுத்துக்கும் ஆகாம அமைதியா அந்த மேட்டரே முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு அதை பிடிக்காத நபரை போய் சீன்றது, அவரை ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுன்றதால ஸோ அவங்களுக்கு அது பிளஸ்ஸா மாறுது. அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது, எதிர்த்து அவங்க சில விஷயங்களை செய்யும்போது பப்ளிசிட்டி, ப்ரொமோஷன், இதன் மூலமாக ஒரு சண்டை வந்த பிறகு இந்த அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சில டிவி சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக மாறுது. ஸோ அதனால இந்த இடத்துல மக்களாகிய நம்ம கூட சில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தவங்களை ஆரம்பத்திலேயே ஜட்ஜ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இவங்க எப்படி சொசைட்டிக்கு
நல்ல விஷயங்களை சொல்லி தரக்கூடிய நபர்களா, இல்ல இவங்களால நிறைய நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் ஆகிடுமா அப்படின்ற அந்த சிந்தனை நமக்குள்ள வந்து பிறக்க வேண்டும். அந்த மாதிரி அவர் நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் பண்றாருன்னா அவரை அவரை வந்து அதோட விட்டுறணும், அவரை பத்தி பேசக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிடணுன்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை விட்டு அவன் பேசுறது தப்பு, அவன் இதை பத்தி பேசிட்டான், அவன் அதை பத்தி பேசிட்டான்னு சொல்லும்போது ப்ரமோஷன் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை தான் வேணுமென்னே பெருசா பேசுவாங்க. ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து. யாரையும் இந்த இடத்துல வந்து மட்டம் தட்டி பேசுறோன்ட்டு எல்லாம் கிடையாதுங்க. அதாவது அன்பான ஒரு சமூகத்துல அன்பை ஸ்ப்ரெட் பண்ணி, சகோதரத்துவத்தை ஸ்ப்ரெட் பண்ணி, நல்லதை ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த மாதிரி வாழ்ந்தா அந்த மாதிரி புகழ்பெற்ற யாரும் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல போறது இல்லை. அதை விட்டு சாதி ரீதியாக திட்டுறது, தீண்டாமையை வந்து ஆதரிக்கிற மாதிரியான அந்த சொற்களை சொல்றது, இது போன்ற செயல்களை வந்து செய்யும் போது யாரு பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். அது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களா இருக்கட்டும், மாகாப்பாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தப்பு தான். அதனால மக்களே தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து திறமையாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து வாழ்த்து புகழ்ந்து பேசுங்கயா. எவ்வளவு திறமைகளை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா? பைத்தியகார மாதிரி ராவும் பகலும் தூங்காம கொல்லாம தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி நம்ம பெரியாள் ஆக மாட்டோமா அப்படின்ட்டு எத்தனையோ சிந்தனையாளர்கள், எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஓயாம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது போன்ற நபர்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க தயவு செஞ்சு. அதை விட்டுட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு சம்பவங்களுக்காக ஏய் பாரு இப்படி பண்றாரு அப்படின்ட்டு உங்களுடைய சிந்தனையை வந்து இது போன்ற தவறுதலான நெகட்டிவான பீப்புள்ஸ் பக்கம் திருப்பி பேஸ் பண்றதை விட்டு திறமையான நபர்களுக்கு ஆதரிங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை அதுதான். இந்த இடத்துல நெகட்டிவ்க்கு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்குது இல்ல, நல்லவங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் கிடைக்குது. ஆனால் நல்லவனும் நெகட்டிவா கெட்டவனா ஆயிடுதான்றா வராங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.